2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், உலகம் அடுத்த ஒரு போருக்கு தயாராகிக்கிட்டே இருந்துச்சு. அவன் அவன் நெனச்ச பொருளாதார பலம், அவன் அவன் நெனச்ச ஆயுதங்கள உற்பத்தி செஞ்சு, தயார் நிலைக்கு வந்துட்டோம்னு இப்ப ஒவ்வொரு நாடும் மனசுல நெனைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சரி, இல்ல பரம்பர பிரச்சனைனாலும் சரி, அத ஒரு நிரந்தர தீர்வ நோக்கி கொண்டு போணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் ஆசைப்படுது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி யாரு போட முடியும்? அன்னை அமெரிக்கா தான் போட முடியும். அன்னை அமெரிக்காவோட பரம்பர பகை ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் களத்துக்குள்ள நுழைஞ்சுச்சு. பிள்ளையார் சொல்லி ரொம்ப தெளிவா போட்டாய்ங்க. அதுக்கடுத்து எல்லா நாடுகளும் அந்தந்த திசைய நோக்கியே தான் ஓடுறாருங்க. இப்படி ஓடும்போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு ஆயுதங்கள் தான் மிகப்பெரிய மைலேஜ் இருக்கும். இப்ப சம காலகட்டங்கள்ல ஒவ்வொரு நாடு பார்த்து பயப்படுறது எது? அணு ஆயுதத்துக்கு தான். அதே மாரி உலகம் உருண்டுகிட்டே போகும்போது, அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இந்த சேட்டலைட்டுகள வீழ்த்தக்கூடிய ஏவுகணை. இதுதான் உண்மையிலேயே ஒரு பிரம்மாஸ்திரம். காரணம் எதையுமே இயக்க முடியாம பண்ணிறலாம். இத ரொம்ப ரகசியமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். எப்படி 2ஆம் உலகப் போர் காலகட்டங்கள்ல விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய மைலேஜ் எடுத்துச்சு. ஆனா, அதெல்லாம் பைபாஸ் பண்ணி அணு ஆயுதம் அந்த யுத்தத்தையே நடுங்க வச்சுச்சு. அந்த மாரி நடுங்க வைக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது, மேல சேட்டலைட்டுகள தாக்குற மிசைல்கள் தான். அதுதான் அடுத்து ஒரு உலகப் போர் வந்துச்சுன்னா, அந்த உலகப் போர நடுங்க வச்சு முடிவுக்கு கொண்டு வர ஆயுதமா இருக்கும். அதே சமயம் சமகாலங்கள்ல அப்ப எப்படி நீர்மூழ்கி கப்பலோ, இல்ல விமானப்படையோ மைலேஜ் எடுத்துச்சோ, அந்த மாரி எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது அணு ஆயுதம் தான். சரி இப்ப போர் பரபரப்பு தொத்திக்கிச்சு. எல்லா பயலும் தன்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்த தான் இறுதியா நம்பி இருக்கார்கள். எல்லாரும் அதத்தான் தூசி தட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். முன்னாடிலாம் ஒரு நாட்டோட அணு ஆயுத எண்ணிக்கை தோராயமா வெளியில வரும். அஃபிஷியலா இல்ல. அன்அஃபிஷியலா வந்த உடனே எல்லா நாடுகளும் சேர்ந்து, அந்த திசைய நோக்கி அந்த நாட நகர விடாம தடுக்கறக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. "நீ 5ஆ? டேய் நாளைக்கு என் ரிப்போர்ட்ட பார்றா, 10டா" அப்படிங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்படி உலகம் இயங்கும்போது இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். இந்தியாவ பொறுத்தவரையும் அணு ஆயுதத்துல ஸ்லோவான ஒரு டெவலப்மெண்ட் தான். உதாரணத்துக்கு பாகிஸ்தான். நமக்கு எதிரி அந்த பய தானே. அந்த பயலோட கம்பேர் பண்ணா, எல்லா காலகட்டங்கள்லயும் சரி, இந்தியா கொஞ்சம் ஸ்லோவா தான் பின்னாடி போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சில நேரங்கள்ல சமம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில இருக்கும். சில நேரம் எண்ணிக்கைகள் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். இதெல்லாம் அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியலா நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி பாகிஸ்தான் எங்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, அந்த வெளியில இருக்கக்கூடிய டேட்டா படியே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியா முந்தி தான் போகுது. பாகிஸ்தான விட. இதுல கேப் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்டின்னா, இது அஃபிஷியல் ரிப்போர்ட்டே கிடையாது. அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்டும் கிடையாது. தோராயமா எடுக்கக்கூடியது தான். அதனால இங்க கேப்புக்கு எந்த ஒரு மைலேஜையும் நம்ம தர தேவையில்ல. ஆனா, இந்தியா பாகிஸ்தான விட முந்தி செல்லுது. எதுல? வார்ஹெட்ட இன்கிரீஸ் பண்றதுல. கணிசமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட வேகம் அப்படிங்கிறது வேகமா இருக்குங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல தெரிஞ்சுக்க முடியாது. எந்த நாடும் இத சீக்ரெட்டா தான் வச்சுக்க பார்ப்பார்கள். இது ஒண்ணு போதும். நம்ம எதிரிகள் பயப்படுறதுக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்கறக்கு. காரணம், ஒரு பக்கம் சீனா 2027க்குள்ள 700 அப்படிங்கிற ரேஞ்ச தொடுறக்கு வேகம் காட்டுது. இப்போதைக்கு கையில எங்க இருக்கு? 400. இந்தியாவ காட்டிலும் டபுளுக்கு கொஞ்சம் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். ஆனா 27க்குள்ள 700 அப்படின்னு தொட்டுட்டார்கள் அப்படின்னா, அது ஒரு அபாயமான எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கலாம். இல்ல கணக்குப்படி 2030க்குள்ள 1000 அப்படிங்கிற இலக்க தொட்டுட்டார்கள் அப்படின்னா, அதுவும் அபாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி எதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த கூமுட்ட எதிரிய பத்தி பெருசா நம்ம யோசிக்க தேவை கிடையாது. இருந்தாலும் இந்த பம்மாத்து காட்டுற பயப்பிள்ளைய இப்ப முந்தி இந்தியா போகுது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டுகள்ல இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டுகள் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லா நாடும் யுத்தத்த நோக்கி போகுது. அப்படி யுத்தத்துக்கு தயார் நிலைக்கு போகும்போது, தன்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தோட கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்றதுல தான் மும்மரமா இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா அணு ஆயுத பவர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கவுண்ட் இன்கிரீஸுக்கும், அதோட வெர்ஷன இன்கிரீஸ் பண்றதுலயும் தான் குறியா இருக்கார்கள். இந்த ரேஸ்ல இந்தியாவும் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இந்தியா உள்ள வந்த ஜோரிலேயே பாகிஸ்தான முந்திருச்சு. அடுத்த விக்கெட்டா சீனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சீனா மாரி 2027க்குள்ள 700 போவோமா? சத்தியமா தெரியாது. ஆனா போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தோட பார்வைகள் முற்றிலும் மாறிருச்சு. முதல்ல அணு ஆயுதத்த வச்சுட்டு அத முதல்ல பயன்படுத்த மாட்டோம். எங்க மேல தாக்குதல் நடத்துனா, அதுவும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துனா, பதிலுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னாங்க. ஆனா, ஏறக்குறைய 2019 ரொம்ப தெளிவா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது அப்படியே இந்தியாவோட விதி கிடையாது. அது காலத்துக்கு ஏற்ப நாங்க மாத்திக்குவோம். ஒருவேளை வருங்காலங்கள்ல சூழ்நிலைகள் மாறுச்சு அப்படின்னா, இந்த முதல்ல பயன்படுத்த மாட்டோங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத 2019ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாவே அறிவிச்சார். அதுக்கப்புறம் ராஜதந்திர ரீதியாவே ஒரு சில விஷயங்கள் கசிய விடப்பட்டுச்சு. அதுல முக்கியமானது என்ன அப்டின்னா, இந்தியா முதல்ல பயன்படுத்தாது அப்படிங்கிறத என்னைக்கு வேணாலும் மாத்துவோம். மாத்துறது மட்டும் கிடையாது, மாத்தவே மாட்டோம். இல்ல இந்த காலகட்டங்கள்ல மாத்த மாட்டோம் அப்படின்னு நெனைக்கிற எதிரிகள் ஏமாந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த அப்ப டெல்லி வட்டாரத்துல கசிய விட்டார்கள். அதுக்கடுத்து கொஞ்ச நாட்கள்ல இந்திய ராணுவத்தோட தளபதி விட்ட ஸ்டேட்மெண்ட் எதிரிகளுக்கு ரொம்பவுமே பயங்காட்டுச்சு. ஏன் அப்படின்னா, எல்லைகள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளே இந்தியாவோட அணு ஆயுத கொள்கையில மாற்றங்கள் கொண்டு வரும். அதுவும் இம்மீடியட்டாவே கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சாரு. இப்படி இதுக்கான சாராம்சம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. எல்லைகள்ல சின்ன சின்ன சச்சரவுன்னு எதிரிகள் நினைக்கிறது கூட இந்தியாவோட அணு ஆயுத திட்டங்கள்லயே மாற்றத்த கொண்டு வரலாம். கொள்கையிலேயே மாற்றத்தை இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணும். இப்படி இதெல்லாம் பதிவு பண்ணியே ஏறக்குறைய 3, 4 வருடங்களுக்கு மேல ஓடிப்போச்சு. இப்ப இந்தியா என்ன மாரியான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தான். வார் ஹெட்ட இன்கிரீஸ் பண்றோம். அதே போல திட்டங்கள் பயங்கரமா தீட்டப்படுது. அதோட ஒட்டுமொத்த கொள்கைகளும் மாத்தப்படுது. இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம வார் ஹெட் எல்லாமே ஒரு தயார் நிலையிலேயே இருக்கு. அதாவது லான்ச் பேட்லயே வைத்திருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப ரொம்ப தீவிரமா பரவுது. இதுநாள் வரை லான்ச் பேட்ல வைக்க மாட்டோம். ஆனா, இப்ப லான்ச் பேட்லயே வைக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ரொம்ப உஷார் நிலையில இந்தியா இருக்கு. எது நியூக்ளியர் வெப்பன லான்ச் பேட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவல கசிய விட்டுருக்கோம். இந்திய அரசாங்கம் தான் கசிய விட்டுருக்கு. அதனால இது உறுதிதான். அப்படியே உறுதி இல்ல, சும்மா பம்மாத்து காட்டுறார்கள் அப்படின்னாலும், அடுத்த வினாடியே லான்ச் பேட்ல தயாரா இருக்கும் அப்படிங்கிற தோற்றத்த அரசாங்கம் குடுத்திருக்கு. யாருக்கு? எதிரிகளுக்கு, நண்பர்களுக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கு. ஏன் அப்படின்னா, உலகம் ஒரு யுத்தத்த நோக்கி தான் போது. என்ன செஞ்சாலும் சரி, யுத்தத்த நோக்கி தான் போக்கூடிய உலகமா மாறிப்போச்சு. அடுத்த 4 வருடங்கள் கடுமையா இருக்கும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியே ஏறக்குறைய 2, 3 மாதங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது, இந்தியா என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்ற செய்தி தான், இந்திய அணு ஆயுதங்கள், இந்திய நியூக்ளியர் லான்ச் பேட்ல தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிறது.